பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிற காரணத்தினால் உங்களிடம் இருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை கூட அவர் மாற்ற சொல்கிறார். ஒரு நபர் படகில் பயணம் செய்து கொண்டிருந்தாராம். கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டுமேன்னு நினச்சி 2 படகில் ஒரு காலும் இன்னொரு காலும் வைத்து பயணித்து பார்த்தாராம். அது ஒரு அடி கூட செல்லலை. அதுக்குள்ள படகு அவரை கீழே கவிழ்த்து போட்டது. நம்மளுடைய வாழ்க்கையும் இப்போ இப்படி தான் இருக்குது. ஒரு படகுல ஸ்ட்ராங்காக நிலையாக நம்ம பயணிக்காமல் இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால்னு வைத்து கொண்டு இருக்கிறோம். நான் இதில் படகுன்னு குறிப்பிட்ட இது நன்மையையும் தீமையையும். நன்மைக்குரிய பாதையான படகில் மட்டுமே நாம் பயணம் செய்யாமல் அப்பப்போ தீமைக்குரிய படகிலும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கால் வைக்கிறதுனால நம்ம வாழ்க்கை மொத்தமாக சரிந்து போகிறது. கர்த்தர் சொல்கிறார், நீதிமொழிகள் 4:27, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, உங்களை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய பயணத்தை நேரானதாக, நேர்மையானதாக, வலதுபுறம் இடதுபுறம் சாயாததாக, தீமையான வழிகளை எட்டி பார்க்காததாக இருக்க வேண்டும். அதுவும் இந்த காலத்தில் தீமைக்கான வழிகள் அநேகம் இருக்குது. எல்லாருடைய கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனே போதும். ஒரு நிமிஷம் அதை பார்க்குறேன், இல்லை ஜஸ்ட் அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பல மணி நேரங்களை மொபைல் ஃபோன்லேயே கடத்துகிறோம். அந்த மணி நேரங்களை கடந்த பிறகு தான் நம்ம செய்த தவறே நமக்கு ஞாபகம் வருது. எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் அட்வைஸ் சொல்லியும் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவெடுங்க இதிலிருந்து வெளிவருவதற்காக. மொபைல் அடிக்ட்னு இல்லை, நிறைய தீமையான பழக்க வழக்கங்கள் இருக்குது. கோபம், எரிச்சல், பிறரை குறித்து நம்ம புறம் பேசுகிறது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தீமையான காரியம் என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அறிந்து கொண்டு அதிலிருந்து வெளியில் வரணும். இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வைத்தா ஆண்டவரை விட்டு நாம் தூரம் விலகி கொண்டே இருக்கிறோம். நம்மை குறித்த தரிசனங்களும் தேவ திட்டங்களும் ஆசீர்வாதங்களும் நம்மளை விட்டு விலகி போகுது. நீங்கள் முதல்ல ஆண்டவருக்காக ஒரு காலை எடுத்து வைத்து இதிலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுங்கள். அடுத்த பார்த்தா உங்கள் கையை ஆண்டவர் பிடித்து முழுவதும் வெளியில் கொண்டு வருவார். தீமைக்கு எதிர்த்து நில்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.